ஆனா இளையராஜா சாரோட ஒர்க் பண்ணல. ஆனா அவரோட பாட்டெல்லாம் வந்து இப்போ கேட்டு, அவர் பாட்டெல்லாம் சொல்லி தான் டியூனே வாங்குவேன் யுவன் சங்கர் ராஜாட்டலாம். நம்ம குடும்ப சொத்து தான் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அவரும் கரெக்ட்டா தப்பே இல்ல சார் சொல்லுங்கம்பாரு. ரெஃபரன்ஸ் மத்தவங்ககிட்ட சொல்றத விட அவருக்கு சொல்லும்போது நம்ம பாட்டு தான் சொல்லிட்டு எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆம், சரியான ஒரு படம் அமையும்போது இந்த விடுதலை படம் பார்த்துட்டு ஹாரி ஜெயராஜ் சார் ஃபோன் பண்ணாரு எனக்கு. அவர்லாம் வந்து சாகுற வரைக்கும் அவருக்கு சாவே கிடையாதுங்க ஃபர்ஸ்ட். என்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு ரெக்கார்டிங் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஏன் சார் நாங்களாம் டேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு படம் பார்த்து இந்த மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிறோமே, நீங்களாம் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டேன். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சொல்கிறேன்ல, அது அது அந்த பழக்கம் இது வரைக்கும் எனக்கு யார்கிட்டையுமே பேசி இல்லை. ஆனால் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னார். அவர் மிகப்பெரிய ரசிகன் ஹரி சாரும். பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் சொல்லுவார். ஒரு படம் ரீ ரெக்கார்டிங் நடக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணுவார். துப்பாக்கிட்ட இதில் ஃபோன் பண்ணார். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும்னு கரெக்டாக சொல்லுவார். சப்ஜெக்ட் நாலேஜ் பயங்கரமாக இருக்கும் அவருக்கு. காமெடி சென்ஸ் பயங்கரமாக இருக்கும். அவர் சொன்னார் இந்த வார்த்தையை. நானும் விடுதலை பார்க்கும்போது ஃபீல் பண்ணேன். என்ன ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இப்போ இன்னும் அந்த ஃபெஸ்டிவலுக்காக அனுப்பின வெர்ஷன் 4 hours பார்த்தேன். அதில் ராஜா சாரோடைய ஒர்க் ஒன்று இருக்குது. அது ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா பார்க்கணும். அப்படி பண்ணியிருக்காரு ஒர்க்கு மாஸ்டர். பழைய சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது இப்பயும் ட்ராவலில் அவர் தானே நம்மளுக்கு